கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த அதிகனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என தெரிகிறது. மாநிலத்தில் மிகவும் கொடூரமான இயற்கை சீற்றமாக கருதப்படும் இந்த நிலச்சரிவில் சிக்கி மாயமாகி உள்ள பல நூறு பேரை தேடும் முயற்சி தீவிரமாக நடந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரை ஒட்டியுள்ளது கேரளத்தில் வயநாடு மாவட்டம். இங்கு மலைகளுக்கு இடையே உள்ள முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்களும் சுற்றுலா தலங்களும் உள்ளன. இந்த பகுதிகளில் நேற்று முன்தினம் அதிகனமழை பெய்தது. காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து மழை எச்சரிக்கையால் முகாம்களில் தங்க வைத்திருந்த மக்கள் மேடான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மலையில் இருந்து மரங்களையும் பாறைகளையும் அடித்து வந்த வெள்ளம் வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தன. வெள்ளத்தின் விளைவாக நேற்று அதிகாலை 1 மணிக்கு முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆற்றின் கரைகள் உடைந்தன. சரிந்த மண்ணையும் இழுத்துக்கொண்டு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் மண்ணில் புதைந்தனர். சுவரிலும் பாறைகளிலும் மோதி சிதைந்த உடல்கள் மலப்புறம் சாலியார் நோக்கி அடித்து செல்லப்பட்டன. சூரல்மலை பகுதியில் பாலம் அடித்து செல்லப்பட்டதால் முண்டக்கை பகுதிக்கு யாரும் செல்ல முடியாது இருப்பார்கள். அங்கு வசித்த 400 பேரின் கதி கேள்விக்குறியானது. அவர்கள் வீட்டில் என்ன செய்யலாம் என அதிகாரிகள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சூரல்மலையில் அதிகாலை 4 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் எழுச்சியாக பிரிந்து அந்த பகுதியை சூழ்ந்துள்ளது. இதில் அந்த கிராமத்தினர் அடித்து செல்லப்பட்டனர். முண்டக்கையிலும் சூரல்மலையிலும் ஆக 3 இடங்களிலும் செங்குத்தான நிலச்சரிவு ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். சாலியார் வழியாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சடலங்கள் சூரல்மலையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள போத்துக்கல் பகுதியில் கரை ஒதுங்கின. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருந்த 100 வீடுகள் என்ன ஆயிற்றது என்றே தெரியாத அளவுக்கு மண்ணில் புதையுண்டன. கரையோரம் இருந்த மேலும் 500 வீடுகள் இருந்த சுவடே காணாமல் போயின. பள்ளிகள், வழிபாட்டு தலங்களையும் காணவில்லை. மாநில அரசின் கோரிக்கைகளை ஏற்று முப்படைகளும் மீட்பு பணியில் இறங்கிய மத்திய அரசு உத்தரவிட்டது. இராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவைச் சேர்ந்த 43 பேர் அடங்கிய குழு உடனடியாக அனுப்பப்பட்டது. மற்ற இடங்களில் இருந்து 2200 வீரர்கள் அனுப்பப்பட்டனர். கடற்படையின் நீச்சல் வீரர்களும் விரைந்தனர். விமானப்படையினர் ஹெலிகாப்டர்களும் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மோசமான நிலச்சரிவு என்பதனால் இங்கு எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக இருந்தது. வெள்ளம் வடியும் நேரம் பிடித்தது. இதனால் மீட்பு படையினால் சம்பவ இடங்களை உடனடியாக அடைய முடியவில்லை. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். இன்று காலை 146 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகி வருகிறது. இன்னும் பல 100 பேரை காணவில்லை. 3000 பேருக்கு மேல் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விடிய மீட்பு பணி தொடர்கிறது. கேரளாவின் மிக பெரும் இயற்கை பேரழிவு இது என முதல்வர் பினராயி விஜயன் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விஜயனிடம் பேசியிருக்கிறார்கள். மத்திய அரசு தரப்பில் எல்லா உதவிகளும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் கேரளாவில் இந்த மிகப்பெரிய இயற்கை சீற்றழிவுக்கு, இந்த பேரழிவிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் பார்லியிலும் வயநாடு சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டது. நேற்று லோக்சபாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சருடன் பேசியிருக்கிறார். வயநாடு தொகுதியில் முன்னாள் உறுப்பினரான ராகுல் அங்குள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறும் லோக்சபாவில் அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ராஜ்யசபாவின் அலுவலகங்களை ஒத்திவைத்து இந்த பேரிடர் குறித்து பேச வேண்டும் என கேரள எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பேச அனுமதிக்கும்படி எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். அதையடுத்து எம்பிக்கள் பேசுவதற்கு சபைத்தலைவர் ஜெகப்சுந்தரம் அனுமதித்திருக்கிறார். கேரள மாநிலம் இந்தியாவை உலுக்கிய மோசமான 5 நிலச்சரிவுகள், அதன் பேரழிவுகளும் பற்றி ஒரு பார்வை நமது கடையர் டிவியில். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தின் மெப்பாடி, முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். அதே எண்ணிக்கையிலானோர் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. அங்கு ஒரே நாளில் 300 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நிலச்சரிவு என்பது பாறைகள், மண் பொருட்கள், குப்பைகள் போன்றவை திடீரென நகர்ந்து ஏற்படுகின்ற ஒரு புவியியல் நிகழ்வு ஆகும்.
இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பல்வேறு காரணிகளால் நிலச்சரிவு ஏற்படுகிறது. தொடர்ந்து மழை பெய்வதும், கடுமையான நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை காரணங்கள் அல்லது அதிக கட்டுமானம், காடுகள் அழிப்பு மற்றும் பயிர் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகளால் நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. ஒரு நிலச்சரிவினை தூண்டும் காரணிகள் திடீரென ஏற்படுகின்றன அல்லது காலப்போக்கில் உருவாகின்றன. இந்திய வரலாற்றில் ஏற்பட்ட மிகவும் மோசமான 5 நிலச்சரிவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கேதர்நாத், உத்தரகாண்ட் 2013 இமயமலை பகுதியில் ஏற்பட்ட கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சுமார் 5700 பேர் உயிரிழந்தனர். 4200க்கும் மேற்பட்ட அதிகமான கிராமங்கள் அழிந்து போயின. நாடு இதுவரை சந்தித்த மிகவும் மோசமான இயற்கை பேரழிவுகளில் இதுவும் ஒன்றாகும். டார்ஜிலிங், மேற்கு வங்கம். இது 1968 கடந்த 1968ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி திடீர் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் 60 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 99 துண்டுகளாகி போனன. இந்த பேரழிவினால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். சொத்துக்கள், உள்கட்டமைப்புகள், தேயிலை தோட்டங்கள் பெருமளவிலான சேதத்தை சந்தித்தது. குவாஹாத்தி, அசாம் மாநிலத்தில் 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக ஒரு கிராமம் ஒட்டுமொத்தமாக புதையுண்டு 500க்கும் மேற்பட்டோர் பலியாகினார்கள். மாப்லா கிராமம், பிரிக்கப்படாத உத்தரப்பிரதேசம். 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 நாட்களில் தொடர்ந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு 380க்கும் மேல் அதிகமானோர் உயிரிழந்தார்கள். இதனால் இந்தியாவின் மிகப்பெரிய மனித பேரழிவுகளில் இதுவும் ஒன்றாகும். மாலின் கிராமம், மகாராஷ்டிரா. கடந்த 2014ஆம் ஆண்டு கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் மாலின் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 151 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் அதிகமானோர் காணாமல் போயினர். இந்தியாவும் நிலச்சரிவும் சாத்தியங்களும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூற்றுப்படி இந்தியாவின் டெக்டானிக், அதாவது பூமியில் அமைந்துள்ள பகுதி நிலைமை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்தியாவின் நிலப்பரப்பு ஆண்டு 5 சென்டிமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி நகர்வதால் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வெளியிட்டுள்ள நிலச்சரிவு வரைபடத்தில் நாட்டில் பாதுகாப்புக்குள்ளாகக்கூடிய சில பகுதிகளை பட்டியலிட்டுள்ளது. பனி மூடிய பகுதிகளைத் தவிர இந்தியாவில் 12.6% பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகும் சாத்தியம் கொண்டவை. இவற்றில் 66.5% வடமேற்கு இமயமலையிலும், 18.8% வடகிழக்கு இமயமலையிலும், 14.7% மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் உள்ளன. இந்தியாவில் இயற்கை பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை கையாளுவதற்கு நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பை வழங்குகிறது. மேலும் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் மண்ணில் புதைந்து குழந்தைகள், பெண்கள் உள்பட 120 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அடைமழை, வெள்ளம் காரணமாக பல்வேறு சாலைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பலரது நிலைமை என்னவென்று தெரியாததால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், விமானப்படையினர், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என பல்வேறு குழுவினர் மீட்பு நிவாரண மருத்துவ பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் கனமழையும் கொட்டி வருகிறது. இந்நிலையில் பலத்த மழை காரணமாக கேரளாவின் வயநாடு மாவட்டம் மெப்பாடி அடுத்த சூரல்மலை பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 2 மணியளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது.
மலையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள நீர் பாய்ந்ததால் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த வீடுகள் மூடியது. டன் கணக்கிலான மண் சேரும் சகதியுமாக மூடியதில் அந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. சில மணி நேரம் இடைவெளிக்கு நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் இரண்டாவதாக அதே பகுதியில் வேறொரு இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் மெப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை, வைத்திரி, வெள்ளேரி மலை, பொத்தகல்லு உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள 3 கிராமங்களில்தான் அதிக அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மண்ணில் புதைந்து குழந்தைகள், பெண்கள் உட்பட 120 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நள்ளிரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள் மண்ணுக்குள் புதைந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தேசிய, மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காயமடைந்த 250க்கும் மேற்பட்டோரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல்வேறு இணைப்பு சாலைகள், பாலங்கள் ஆகியவை அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்புப் படையினர் சம்பவ இடத்தை அடைவது சவாலான பணியாக மாறியிருக்கிறது. முண்டக்கை, சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவால் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் வசித்த மக்களான நிலச்சரிவில் அதிக அளவில் சிக்கியுள்ளதாக மாநில பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பல பகுதிகளில் இருந்து சுவடு தெரியாமல் சேற்றில், மண்ணில் புதைந்து போயிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட 3 கிராமங்களில் சுமார் 400 குடும்பங்களைச் சேர்ந்த 1000 பேர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டோரின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. அவர்களும் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என்பதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறியுள்ளதாவது: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும், மீட்புப் பணிகளில் நல்லபடியாக நடைபெறவும் என பிரார்த்திக்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து மிகவும் கவலையடைந்திருக்கிறேன். அன்பான உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தேன். கேரளாவுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் வயநாடு நிலச்சரிவு என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது, மிகவும் கவலையும் அடைத்திருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் அங்கு தொழிலாளர்களுக்காக தமிழகத்தில் இருந்து சென்றவர்களின் நிலைமை என்ன என்பதே எனக்கு ஆச்சரியமாகவும் அனுதாபமாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த வயநாடு பகுதிகளில் இந்த நிலச்சரிவில் இங்கு உயிரிழந்தவர்களுக்கும், உயிரிழந்த குடும்பங்களுக்கும், காயமடைந்தவர்களுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் போர்க்கால அடிப்படையில் அந்த மீட்பு பணிகளை மிகவும் துரிதப்படுத்தி அவர்களை குணப்படுத்த வேண்டும். இறந்த குடும்பங்களுக்கு அதற்குரிய நிவாரணத் தொகைகளையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் மக்களின் நிலைமை குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் கேட்டறிந்தேன். உயிரிழப்பும் பெரும் கவலையும் தருகிறது. தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். சிவப்பு எச்சரிக்கையால் பதற்றம். அதாவது வயநாடு மட்டுமின்றி கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களில் கடந்த 3 நாட்கள் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் நேற்றும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்நிலையில் இடுக்கி, திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 8 மாவட்டங்களில் இன்றும் ஜூலை 31 கனமழை பெய்யும் என சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. பத்தனாம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். மீட்பு பணிகளுக்காக பெங்களூரில் இருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை வயநாடு வந்திருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை மையத்தில் இருந்து 2 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு தரவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தீயணைப்பு வீரர்கள், மாநில பேரிடர் மீட்பு வீரர்கள் என 50 பேர் கொண்ட குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது.
நூற்றுக்கணக்கான வீரர்களுடனும் உள்ளூர் மக்களும் மீட்பு நடவடிக்கைகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். அட்டமலையில் இருந்து முண்டக்கை பகுதிக்கு செல்வதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அப்பகுதி தனி தீவு போல் மாறியதால் 500 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் சிக்கிக் கொண்டனர். பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே தவித்து நிற்கும் மக்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. நிலச்சரிவு பாதிப்பு தீவிரமாக உள்ள நிலையில் வயநாடு மற்றும் அதன் அருகில் உள்ள மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு அதிதீவிர மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இதை தவிர 18ஆம் திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, காசர்கோடு மாவட்டங்களுக்கு அதிக மழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட்டும் எச்சரிக்கையின்படி 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும், ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையின்படி 11லிருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 3 வயது குழந்தை உட்பட 26 பேரின் உடல்கள் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலியாறு ஆற்றின் இருட்டுக்குத்தி, பொதுகல்லு, பனங்காயம், பூதானம் உள்ளிட்ட பகுதியில் மிதந்த நிலையில் நேற்று கண்டெடுக்கப்பட்டன. கை, கால்கள் மற்றும் தலைகள் கூட இல்லாத நிலையில் சில உடல்கள் ஆற்றின் கரை ஒதுங்கின என்று கூறப்படுகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டகை பகுதியில் உள்ள தேயிலை, காப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் பணிபுரிந்து வந்த மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். ஹாரிசன்ஸ் மலையாள பிளான்டேஷன் நிறுவன பொது மேலாளர் பெனில் ஜான் கூறுகையில், முண்டக்கை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் எங்கள் நிறுவனம் சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட 600 பேர் பணிபுரிந்து வந்தனர். மொபைல் ஃபோன் நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டு விட்டதால் ஏராளமான தொழிலாளர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுவரை எங்கள் நிறுவனத்தில் 5 ஊழியர்களின் உடல்களை மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர். 35 தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் காணவில்லை என்றார். கல்பெட்டா எம்எல்ஏ டிஜித் கூறுகையில், முண்டக்கை பகுதியில் ஏராளமானோர் சிக்கி தவித்து வருகிறார்கள். அவரது நிலைமை மோசமாக இருக்கிறது. அவர்களை காப்பாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாலை 5 மணிக்கு பின் முண்டகை பகுதியில் இருட்டாகிவிடும். அதற்குள் முடிந்தளவு மீட்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். மோசமான வானிலை காரணமாக நம் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களால் முண்டகை பகுதிக்கு செல்ல முடியவில்லை என தகவலும் தெரிவித்து வருகிறார்கள். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணியை ஒருங்கிணைக்க கேரள அமைச்சர்கள் ஏ.கே. சசீந்திரன், கட்டணப்பள்ளி ராமச்சந்திரன் உட்பட 5 அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வயநாட்டில் தங்கியிருந்து மீட்புப் பணிகளை கண்காணிக்க உள்ளார்கள். மேலும் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரின் வெலிங்டன்ஸில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் இருந்து இராணுவ குழுவினரும் வயநாட்டின் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதேபோல் கர்நாடகாவில் பெங்களூரு மற்றும் தமிழகத்தில் அரக்கோணத்தில் இருந்து வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர தீயணைப்புப் படை, காவல்துறை, வனம் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் நிலப்பரப்பை நன்கு அறிந்து ஏராளமான உள்ளூர் மக்கள் மீட்புப் பணிகளில் இணைந்துள்ளனர். வயநாட்டில் கனமழையை தொடர்ந்து வெள்ளீர்மலை செயல்படும் அரசு தொழிற்கல்வி மேல்நிலைப்பள்ளி நிவாரண முகாம்கள் செயல்பட்டு வந்தது. இங்கு நேற்று முன்தினம் பல குடும்பங்கள் தங்கியிருந்தன. நேற்று அதிகாலை கனமழை தீவிரமடைந்ததை அடுத்து சிலர் பள்ளியில் இருந்து வெளியேறினர். எனினும் சிலர் பள்ளியிலே தங்கினர். தற்போதும் நிலச்சரிவால் இந்த பள்ளியும் பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளியை சுற்றி சேரும் சகதியுமாக உள்ளது. இதில் தங்கியிருந்தோரின் நிலைமை குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இதற்கு முன் நிகழ்ந்த நிலச்சரிவுகள் தேதி, அதாவது 1948 செப்டம்பர் குவாஹத்தி, 1968 அக்டோபர் 2 டார்ஜிலிங் மேற்கு வங்கம், 1998 ஆகஸ்ட் 18 மாப்லா உத்தரகாண்ட், நவம்பர் 9 ஆலம்புரி கேரளா, 2013 ஜூன் 16 கேத்நாத் உத்தரகாண்ட், 2014 ஜூலை 30 மாலின் மகாராஷ்டிரா, ஆகஸ்ட் 20 இடுக்கி கேரளா, 7020 2024 ஜூலை 30 வயநாடு கேரளா 107 போன்ற இதற்கு முன் நிகழ்ந்த நிலச்சரிவுகளாக இருக்கிறது. இந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கு 3 முதன்மையான காரணங்கள் சொல்கிறார்கள் நிபுணர்கள், வரிசைப்படுத்துகிறார்கள். புவியியல், உருவியல், மனித செயல்பாடு. அதாவது புவியியல் என்பது நிலத்தின் தன்மையும் தொடர்புடையது. பூமி அல்லது பாறை பலவீனமாக இருக்கலாம், அதில் விரிசல்கள் இருக்கலாம், நிலத்தின் வெவ்வேறு அடுக்குகள் வெவ்வேறு வலிமைகள் மற்றும் உறுதித்தன்மை கொண்டிருக்கலாம். உருவியல் என்பது நிலத்தின் அமைப்பை குறிக்கிறது. உதாரணமாக காட்டுத்தீ அல்லது வறட்சியால் தாவரங்கள் இழக்கும் மலைச்சரிவுகள் மிக எளிதாக நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் தாவரங்கள் மண்ணை உறுதி தக்க வைத்துக் கொள்கிறார்கள். மேலும் மரங்கள், புதர்கள் மற்றும் பிற தாவரங்களின் வேறு அமைப்புகள் இல்லாமல் நிலம் உறுதித்தன்மை இழந்து எளிதில் சரிய வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள். அதோடு விவசாயம் மற்றும் கட்டுமான பணிகள் போன்ற மனித செயல்பாடுகள் நிலச்சரிவுகள் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. நீர்ப்பாசனம், வனங்கள் அழிப்பு, அகழ்வாராய்வு மற்றும்
நீர்க்கசிவு உள்ளிட்ட சரியான பகுதியில் நிலச்சரிவுகளுக்கும் பலவீனப்படுத்தவும் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அசாமின் குவாஹாத்தியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர் பார்ஜோதி தாஸ் கூறியதாவது: மலைகளின் பலசீலமான நிலப்பரப்பின் தேவையற்ற நடைமுறைகளுக்கு மாறான அல்லது திட்டமிட்டப்படாத கட்டுமானங்கள் குறுக்கிடும் பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. அரசு மற்றும் தனியார் உள்கட்டமைப்பு திட்டங்கள் காடுகள் அழிப்பதாலும் மண் வலுவிழக்கிறது. உயரத்தில் இருந்து வரும் மழைநீர் மண் சரிவை ஏற்படுத்துகிறது. ரயில் பாதையில் விரிவாக்கம், சாலை மற்றும் பாலங்கள் சீரமைப்பது போன்ற பணிகளால் மலைப்பகுதியிலும் சுற்றுச்சூழல் சீரழிகிறது. பொதுவாக 50 முதல் 60% மழைநீரை பூமி உள்வாங்கிக் கொள்கிறது. நிலப்பரப்பின் சீரழிவு காரணமாக பூமிக்கும் நீர் ஊடுருவது தடைபிடிக்கிறது. தாவர வெடிகளின் மாற்றத்தால் மண் தாங்கும் திறனை இழக்கிறது. இதனால் நிலத்தில் நீர் தேங்கி மண் தளர்ந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள்.